என்னது இதெல்லாம் பாட் மாதிரி இது பண்ணியிருக்கோம். பட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து பாட்டில் இருக்குது இல்லையா, பிளாஸ்டிக் பாட்டில். இது பாருங்கள், இதெல்லாம் மூடி உங்களுக்கு பெயிண்ட் பண்ணனால உங்களுக்கு தெரியல. இப்போ என்னென்னா இந்த பாட்டிலை வந்து ஹாஃபாக கட் பண்ணியிருக்கோம். இந்த டாப் இது பாட்டம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம பிளாஸ்டிக்கை வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இது பார்க்கும்போது என்ன ஆகும், பசங்களுக்கு வந்து ஓகே பிளாஸ்டிக் வந்து தூக்கி போடாமல் நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் என்னென்னா வந்து பழைய ஓல்ட் பேம்பூஸு. ஜென்ரலாக வீட்டுக்கு வந்து ஒரு ஃபென்சிங் போடுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், காங்க்ரீட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ காங்க்ரீட் போட்டால் என்ன ஆயிரும், தண்ணி போகாது, உங்களுக்கு வந்து ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இதுவே இருக்காது. அது இல்லாமல் காஸ்ட் எஃபெக்டிவ். அது இல்லாமல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட் வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க. பட் இது வந்து அப்படி இல்லை. இப்போ நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3.5 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கார்பேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், குப்பை தொட்டியில் போடுறது. அது என்ன ஆகுது, வெளியில் ஒரு குப்பை தொட்டிக்கு போகுது. அந்த குப்பை தொட்டியில் என்ன ஆகுது, கார்ப்பரேஷன் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய டம்ப் யார்டுக்கு போட்டுறாங்க. ஏதோ கொடுங்கியூர், பள்ளிக்கரணை, அம்பத்தூர் அப்படின்னு அந்த டம்ப் யார்டு. ஸோ அது எத்தனை வருஷமாக அந்த குப்பைங்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்னா வந்து சுமார் 50-60 வருஷமாக எல்லாம் அங்கேயே இருக்குது. ஸோ இருக்கிற குப்பை என்ன ஆகும், அது ப்ராசஸ் ஆகுதுன்னா ஆகலை. ஏன்னா நம்ம வந்து சரியாக வந்து சோர்ஸில் செக்ரிகேட் பண்ணலைன்னா வந்து அங்கே வந்து பண்ண முடியாது. ஸோ அங்கே வச்சு பண்ணுறதுக்கு பேர் என்னென்னா டீசென்ட்ரலைசேஷன். இப்போ நம்மளுக்கு வந்து சென்னையில் இருக்க பாப்புலேஷன் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அவ்வளோ பாப்புலேஷன் நம்ம அந்த வேஸ்ட்டு போடுற வேஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சென்ட்ரலைசேஷனில் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு அங்கே பிரிக்க முடியுமா? அப்போ நம்மளுக்கு எவ்வளோ மேன் பவர் தேவை. இப்போ அவ்வளோ மேன் பவர் கவர்மெண்ட்டில் இருக்கா, கார்ப்பரேஷனில் இருக்கா அப்படின்னா இல்லை நம்மளுக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சோர்ஸில் வந்து செக்ரிகேட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அங்கே போடுறதுக்கு வந்து தவிர்க்கப்படுது. ஸோ அதுக்கு வந்து மெயின் என்னென்னா, இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போது ஜென்ரலாக நம்ம என்னென்னா அந்த குப்பை என்ன ஆகுதுன்னா அந்த பெரிய பின்லேருந்து டம்ப் யார்டுக்கு போயிட்டு அங்கே என்ன ஆகுதுன்னா வந்து 50 வருஷம் குப்பை என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஒரு எசன்ஸ், அந்த லிக்விட் என்ன ஆகுது, கீழே மண்ணுக்கு போகுதா, மண்ணிலேருந்து கீழே என்ன போகுது, வாட்டர் டேபிளுக்கு போகுது. ஸோ மண்ணுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மண் வந்து இன்ஃபர்டிலிட்டி ஆகிரும், சாயில். அதுக்கப்புறமா என்ன, நம்ம எதனா செடி போட்டாலும் வளராது. அப்போ என்ன ஆகுது, சாயில் வார்மிங். அது கீழே வாட்டர் டேபிளுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா வந்து வாட்டர் எப்படி உங்களுக்கு டைரெக்ஷனே இல்லை, அது ஒவ்வொன்று இதில் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், வாட்டர் டேபிள்ஸ் என்ன ஆகிடும், வாட்டர் வந்து கண்டாமினேட் ஆகிடும். ஸோ பள்ளிக்கரணையில் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ அங்கே பக்கத்தில் இருக்க ரெசிடெண்ட்டு கீழே போரோ வெள்ளோ போட்டு எடுத்தால் தண்ணி என்ன கலரில் இருக்கும் உங்களுக்கு, கண்டாமினேட் வாட்டரு. அது யாருனால, நம்மனால. ஸோ நம்ம பண்ணுறது என்ன ஆகுது, பாதிப்பு வந்து எங்கே, அங்கே இருக்கிற மக்களுக்கு. ஸோ இது வந்து ஒன்லி மனுஷனுக்கு பாதிப்பாக இல்லை, மனுஷனுக்கு பாதிப்பு. அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ரெசிடென்ட் எல்லாம் வேறு இடத்துக்கு மூவ் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த இடம் என்ன ஆகுது, கமர்ஷியல் ஆகுது. ஏன்னா கமர்ஷியலுக்கு அவனுக்கு தண்ணி தேவையில்லை, அடிக்கடி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் எல்லாம் என்ன ஆகுது, காற்றுல பறந்து அங்கே இருக்கும்போது அவங்க இன்ஹேல் பண்ணும்போது அந்த டிசீஸ் வருது. அப்போ அந்த ஏரியா என்ன ஆகிடுது, அவங்க அங்கேருந்து வெக்கேட் பண்ணி வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த இடம் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தது தான் அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து மேஜராக வந்து ஒரு வேஸ்ட்டில் வந்து பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் பண்ணணுன்ட்டு தான் வந்து இந்த ஈக்கோ லெபார்ட்ரின்ட்டு இது பண்ணுறோம். எப்படி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு லெபார்ட்ரி இருக்குது, அந்த மாதிரி என்விரான்மெண்ட்க்கு லெபார்ட்ரி வந்து இந்த லெபார்ட்ரி. இந்த ஷெட்டில் என்ன பண்ணோம், வர வேஸ்ட்டு இங்கே லீவ்ஸ் இது மாதிரி பண்ணிட்டோம், எடுத்து நம்ம செடிங்களுக்கு போட்டுறோம். அப்போ என்ன, இது மாதிரி லீவ்ஸ் வேஸ்ட் இருக்கா, போகாது. ஒரு காலேஜில் வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேஸ்ட்டு வந்து எப்படி ப்ராப்பராக வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணுன்ட்டு பார்த்தோம். இப்போ இது மாதிரி வந்து ஒரு ஸ்கூல்லையோ ஒரு கார்ப்பரேட்லேயோ வந்து அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அப்புறம் வேஸ்ட்டே வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ சென்னையில் வந்து ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராசஸ் பண்ணும் போது எந்த ஒரு டம்ப் யார்டு எதுலேயும் போகாது. ஸோ நம்ம சேஃபாக வந்து என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். First Green College, my green campus, we create wealth out of waste.